தமிழகம் பூரா இன்னைக்கு ஒரே ஒரு விஷயம் தான் இன்னைக்கு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எக்ஸ் சிஎம்மான ஸ்டாலின் அவருடைய மகனான உதயநிதி அவருடைய கைது தான். இது திமுகவோட தொண்டர்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவுக்கு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இது ஒரு புறம் இருக்க, அவர் பண்ணின அந்த சர்ச்சைக்குரிய பேச்சினால இன்னைக்கு திரைத்துறை மட்டும் இல்லாமல் தமிழிசை சவுந்தரராஜன், பிரேமலதா விஜயகாந்த் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பெரிய ஃபீமேல் பொலிட்டீஷியன்ஸே அதுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க. அவருடைய பேச்சுக்கு மட்டும் இல்லாமல் அவருடைய அந்த கைதை கூட சரி அப்படிங்கிற மாதிரியும் பேசியிருக்காங்க. இது ஒரு புறம் இருக்க, கணவரோட கைதுக்கு ஒரு போராட்டத்தை நடத்தியிருக்காங்க கிருத்திகா உதயநிதி. இப்படியெல்லாம் இருக்கும்போது இதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் இப்போ நடந்திருக்கு. முதல்வர் விஜய்க்கு சப்போர்ட்டிவா அவங்க வைஃப் சங்கீதா விஜய் நின்றுருக்காங்க. யாருமே எதிர்பார்க்காத வண்ணம் ஜேசன் சஞ்சய் பிகேனோட்ஸ் கொடுத்த இன்டர்வியூ அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ஷாக்கில் இருக்கும்போது, இந்த மாதிரி ஒரு நேரத்தில் விஜய் சாருக்கு சப்போர்ட்டிவா இன்னைக்கு சங்கீதா விஜய் நின்றுருக்கிற ஒரு விஷயம் சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய ஆச்சரியக்குரிய ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அப்படி என்ன ஒரு சப்போர்ட்டிவான விஷயத்த சங்கீதா விஜய் செஞ்சுருக்காங்க அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப தெளிவாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஜேசன் சஞ்சயோட அவருடைய பிகேனோட்ஸ் இன்டர்வியூ ஒரு பக்கமும் வைரலாகவும் போயிட்டுருக்கு. இதை பற்றி தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேகதாது அணை கட்டுற இந்த பிரச்சனைக்கு விவசாயிகளுக்கு ஆதரவாக பேசுறதுக்காக தஞ்சைக்கு போயிருக்காரு உதயநிதி. அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு சர்ச்சைக்குரிய பேச்சை பேச்சிருக்காரு. அது டபுள் மீனிங்காக இருந்திருக்கு. எங்கே தண்ணி வருதோ இல்லையோ அங்கே தண்ணி வரணும், அதாவது நான் அணையில் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல அவர் நடிகை த்ரிஷாவை தான் மென்ஷன் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சமூக ஊடகங்கள் இந்த விஷயத்தை விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தமிழிசை சவுந்தரராஜனில் இருந்து பிரேமலதா விஜயகாந்த், நடிகை குஷ்பு அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பெரிய ஃபீமேல் பொலிட்டீஷியன்ஸ் இந்த வார்த்தைக்கு அவர் பேசின அந்த விஷயங்களுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. ஒரு படி மேல குஷ்பு போய் என்னை விட திமுகவை பத்தி தெரிஞ்சவங்க வேற யாருமே இருக்க முடியாது, அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் பெண்களை இழிவுபடுத்தணும், அவமானப்படுத்தணும், இதன் மூலமா அவங்களுடைய கட்சியை முன்னேற்றணும் அப்படிங்கிற ஒரு கேவலமான பிற்போக்கான புத்தி மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு தமிழிசை சவுந்தரராஜன் மட்டும் இல்லாம நடிகை குஷ்புவும் சொல்லியிருக்காங்க. தமிழிசை சவுந்தரராஜன் அவருடைய வார்த்தைகளுக்கு மிகுந்த அளவுக்கு கண்டனத்தையும் தெரிவிச்சிருக்கிறாங்க. கிருத்திகா உதயநிதி அவருடைய கணவரோட கைதுக்காக போலீஸ்கார்ட்ட என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவருடைய மார்னிங் ரொட்டீன் எல்லாம் முடிச்சுட்டு வரத்துக்கு கொஞ்சம் டைம் ஆகும், ப்ளீஸ் அந்த டைமை கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கணவருக்காக நின்றுருக்காங்க. ஆனால் அந்த டைமில் இல்லை மேடம் அதெல்லாம் எங்களுக்கு தர முடியாது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஏன்னா 9 மணிக்கு வராங்க அப்படின்னு சொல்லும் போதே இந்த பதில் தான் நாங்கள் கேட்டோம். ஸோ இமீடியட்டாக அரெஸ்ட் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ கிருத்திகா உதயநிதி எந்த அளவுக்கு ஃபோர்ஸ் பண்ணி கூட எந்த வேலைக்கும் ஆகலை. ஒரு பக்கம் இதை பற்றி கிருத்திகா உதயநிதி சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, செய்யாத ஒரு தவறுக்காக, சொல்லாத ஒரு சொல்லுக்காக இந்த அளவுக்கு அரசு அதிகார துஷ்பிரயோகம் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சில வார்த்தைகளையும் சொல்லியிருக்கிறாங்களாம். ஒரு பக்கம் இந்த விஷயத்த அவர் செய்யலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவரோடைய முன்பகை காரணமாக தான் இந்த விஷயத்த பண்ணுறாங்க. நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் அவரை இந்த மாதிரி செய்கிறீங்களோ அதுக்கு மீறி அவர் மூங்கில் மரம் மாதிரி வேறு விட்டு ஆழமாக வளரத்தான் போகிறாரு அப்படிங்கிற மாதிரி அவருடைய மனைவி ஒரு பக்கம் பேசியிருக்காங்க. ஸ்டாலின் சாரும் அவருடைய மகனோட கைதுக்கு பெருமளவுக்கு கண்டனம் மட்டும் தெரிவிச்சிருக்கிறாங்க. இது அநாகரிகமான அரசியல் செயல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் விமர்சனம் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல ஜேசன் சஞ்சய் மற்றும் முதல்வரோட மனைவியான சங்கீதா விஜய், என்னுடைய கணவரை நினச்சா இந்த இடத்துல எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, பெண்களுக்கான பாதுகாப்பை அவர் ஒவ்வொரு இடத்துலையும் உறுதி செய்கிறத நினைக்கும் போது எனக்கு ரொம்பவும் சந்தோஷமாக இருக்குது, அவருடைய ஒவ்வொரு ஸ்டெப்பும் ரொம்பவும் யோசித்து நிதானமாக தான் பண்ணுவார், ஆனாலுமே பெண்களுக்கு ஏதாவது அவமரியாதை இழிவு சொற்களை அவரால் எப்போவுமே ஏற்க முடியாது. அது அவருடைய ஃபேன்ஸாக இருந்தாலும் சரி, அவருடைய எல்லைக்குள் உட்பட்ட பெண்மணிகள் யாருக்குமே எந்த பிரச்சனையாலும் அவருடைய அந்த வேலைகள் மிகவும் அதீத வேகத்தில் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சங்கீதா விஜய் மென்ஷன் பண்ணியிருக்காங்களாம். இந்த பக்கம் ஜெய்சன் சஞ்சயும் தன்னுடைய அப்பாவை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு, அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல யாரா இருந்தாலுமே இந்த அளவுக்கு ஃபோர்ஸ்ஃபுல்லான ஒரு ஆக்ஷனை தான் எடுத்திருப்பாங்க. ஏன்னா உதயநிதி சார் மேல கிட்டத்தட்ட 9 பிரிவுகளுக்கு கீழ் வழக்குங்கிறது பதிவு செய்யப்பட்டிருக்கு. அவரை விடுதலை பண்ணனாலும் கூட அவர் மேல இந்த பிளாக் மார்க் அப்படிங்கிறது இன்னைக்கு பரவலா பெண்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு கரும்புள்ளியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம தாவேக்காவை சேர்ந்த நிறைய பெண்கள் அமைப்பு அவருடைய உருவமே எரிக்கிறது, அவருடைய இந்த கைதை கொண்டாடுறது அப்படின்னு சொல்லிட்டு மிகுந்த அளவுக்கு வரவேற்றுட்டும் வராங்க. தமிழக முதல்வரோட இந்த அதிரடியான ஆக்ஷனுக்கு இன்னைக்கு தாவேக்கா பெண்கள் மட்டும் இல்லாமல் தளபதி ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் தமிழகத்தோட அனைத்து பெண்களுமே இந்த அவருடைய அதிரடி ஆக்ஷனை வரவேற்றுட்டு வராங்களாம்.